శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద భక్తవత్సల గోవింద భాగవత ప్రియ గోవింద గోవింద హరి గోవింద గోకుల నందన గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద నిత్య నిర్మల గోవింద నీలమేఘ శ్యామ గోవింద గోవింద హరి గోవింద గోకుల నందన గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద పురాణ పురుష గోవింద పుండరీకాక్ష గోవింద గోవింద హరి గోవింద గోకుల నందన గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద నందనందన గోవింద నవనీత చోర గోవింద గోవింద హరి గోవింద గోకుల నందన గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద పశుపాలక శ్రీ గోవింద పాప విమోచన గోవింద ఓం నమో వెంకటేశాయ. గోవింద గోవింద. ఆదిదేవ నమస్తుభ్యం ప్రసీద మం భాస్కర. దివాకర నమస్తుభ్యం ప్రభాకర నమోస్తుతే. సప్తాస్వరరథమారూఢం ప్రచండం కశ్యపాత్మజం ஸ்வேத பத்மகரம் தேவம் சூரியம் பிரணமாமிகம் என்று அந்த சூரிய பகவானை செவிக்கலாம். ஏனென்றால் திருப்பதி கோவிந்தராஜ சுவாமி கோவிலில் நடைபெற்று கொண்டிருக்கும் வருடாந்திர பிரம்மோற்சவத்திலே 7வது நாளாக இன்று இதோ இப்பொழுது எம்பெருமான் கோவிந்தராஜர் சூரிய பிரபை வாகனத்திலே எழுந்தருளி பக்தர்களுக்கு அனுகிரகம் செய்து கொண்டிருக்கும் இந்த காட்சியை நேரடி ஒளிபரப்பில் சேவித்துக் கொண்டிருக்கிறோம். சூரிய பிரபை வாகனத்தின் நேரடி ஒளிபரப்பின் வர்ணனையாளர் திருமதி ஏ. அருணா. அந்த ஆதிதேவன் என்றால் நமக்கு சூரிய பகவான் தான். எதற்கென்றால் சூரியன் இல்லாமல் உலகமே கிடையாது. அந்த சூரிய ஒளியானது பூமியின் மீது படும்போது சில புஷ்பங்கள் கூட காத்து கொண்டிருக்கின்றன. அவருடைய வருகைக்காக சூரிய ஒளி பட்டால்தான் பல புஷ்பங்களும் விகசிக்கிறது, அதாவது மலர்கிறது. அப்படிப்பட்ட சூரியன் வாகனத்திலே, சூரிய பிரபை வாகனத்திலே எம்பெருமான் கோவிந்தராஜ சுவாமி எழுந்தருளி இதோ திருவீதி உலாவர காத்து கொண்டிருக்கும் இந்த காட்சியை நேரடி ஒளிபரப்பில் செவித்து கொண்டிருக்கிறோம். சூரிய பகவான் தானே என்று அலட்சியமாக இருக்கக்கூடாது. அவர் சாந்தமாகவும் இருப்பார், ரௌத்ரமாகவும் இருப்பார். ஏனென்றால் கோள்களிலே சௌரமானத்திலே இந்த சூரிய பகவானுக்கு மிகவும் பெயர் பெற்ற ஒரு கிரகம். அப்படி சௌரமானத்திலே இந்த சூரிய பகவான் 7 குதிரைகளை தன்னுடைய வாகனங்களாக மாற்றிக்கொண்டு
அந்த குதிரைகளின் மீது தான் அமர்ந்து தன்னுடைய முதுகின் மீது, அதாவது தன்னுடைய அந்த ஆசனத்தின் மீது பகவானை எழுந்தருள பண்ணி சூரிய பகவானை அதிரோகித்துக் கொண்டு திருவீதுலா வரும் காட்சியைத்தான் இப்பொழுது நாம் நேரடி ஒளிபரப்பில் செவித்து கொண்டிருக்கிறோம். சூரியனுக்கு 7 குதிரைகள். அவற்றின் பெயர்கள் என்னவென்றால் காயத்ரி, புருஹதி, உபிஷ்ணா, ஜெகதி, திருஷ்டபா, பங்க்தி என்று இப்படியாக 7 குதிரைகள். இந்த 7 குதிரைகளை தன்னுடைய வசமாக்கிக் கொண்டு அவற்றினுடைய கடிவாளங்களை தன்னுடைய கரங்களிலே பிடித்து கொண்டு தன்னுடைய அந்த சிரசின் மீது, அதாவது சரீரத்தின் மீது பகவானை தாங்கிக் கொண்டு சூரிய பிரபையாக எழுந்தருளியிருக்கும் சூரிய பகவானை செவிக்கலாம். சூரிய பகவானை செவித்தால் நமக்கு சரீரத்திலே உள்ள அந்த வைட்டமின் டி என்று சொல்லுவார்கள், அது அந்த இளம் காலை வெயிலிலே சற்று நேரம் அமர்ந்தால் அந்த வைட்டமினானது நமக்கு கிடைக்கிறது என்று அந்த காலத்திலே குழந்தைகளை, சிறு குழந்தைகள் பிறந்தவுடன் ஒரு துணியை வைத்து காலை இளம் வெயிலிலே படுக்க வைப்பார்கள் சிறிது நேரம். அவர்களுக்கு அந்த நோய் எதிர்ப்பு சக்தி அளிக்கிறான் அந்த பகவான். ஆகவே நமக்கு கூட ஒரு சில நேரங்களில், அதாவது இளவேநீர் காலங்களில் காலை வெயிலில் சற்று நேரம் அந்த சூரிய ஒளியை நாம் ஆஸ்வாதித்தால் நமக்கு எந்தவித நோயும் கிடைக்காது. அதாவது தோல் சம்பந்தமான வியாதிகள் மற்றும் முக்கியமாக கண் சம்பந்தமான வியாதிகள் வராது என்றும், சூரிய நமஸ்காரத்தை செய்தால் சரீரமே நமது கட்டுப்பாட்டில் இருக்கும் என்றும் பெரியவர்கள் யோகாசனத்திலே முக்கியமாக சூரிய நமஸ்காரத்திற்கு முதலிடம் தருகிறார்கள். அப்படிப்பட்ட சூரியன் அந்த உலகிற்கெல்லாம் ஒளியை கொடுப்பவன். அவன் ஒரு நாள் வராவிட்டால், மழை ஒரு வாரமாக பெய்து சூரியன் வராவிட்டால், சூரியன் வரவில்லையே, வெளிச்சம் இல்லையே என்று நாம் அவதிப்படுகிறோம். அதே சூரியன் வெயில் காலத்திலே பிரச்சண்டமாக வரும்பொழுது என்ன வெயில் அடிக்கிறது, நம்முடைய சரீரம் தாங்கவில்லையே என்று அப்பொழுதும் சலித்து கொள்கிறோம். அப்படி நாம் என்ன கூறினாலும் அவற்றை எல்லாம் தாங்கிக் கொண்டு தன்னுடைய வேலையை காலையிலிருந்து மாலை வரை அந்த பகவான் தனக்குத்தானாக இயங்கிக் கொண்டு பக்தர்களை காக்கிறான், அதாவது மக்களை காக்கிறான். அப்படிப்பட்டவன் அந்த எம்பெருமானுக்கு 2 கண்கள், 2 நேத்திரங்கள், நித்திய சூரிகள் என்று சொல்லுவார்கள், சூரியன் சந்திரன் என்று. இதோ இப்பொழுது காலையிலே சூரிய பிரபை வாகனத்திலேயும் இன்று மாலை வேளையிலே சந்திரபிரபை வாகனத்திலேயும் அந்த எம்பெருமான் திருவீதி உலா வர காத்து கொண்டிருக்கிறார். செவிக்கலாம் அந்த அகிலாண்ட கோட்டி பிரம்மாண்ட நாயகன் திருவேங்கடமுடையானுடைய மூத்த சகோதரனான கோவிந்தராஜ சுவாமியை சூரிய பிரபை வாகனத்திலே நாம் சேவித்து கொண்டிருக்கிறோம். பக்தர்களே, சூரியனை மட்டும் வேண்டுவதல்ல, அந்த எம்பெருமானை கூட வேண்ட வேண்டும், அதாவது சேவிக்க வேண்டும். அவனுக்கு கைங்கரியங்கள் செய்து நாம் அவனுடைய பிரசன்னத்தை நாம் வேண்டிக் கொள்ள வேண்டும். கைங்கரியங்கள் என்றால் என்ன? அவருக்கு அனைத்து கைங்கரியங்களும், அதாவது புஷ்ப கைங்கரியம், தீர்த்த கைங்கரியம், இப்படி வாகனங்கள் அருகிலே இருந்த குடையை பிடிப்பது, இது கூட ஒரு கைங்கரியம்தான். ஆகவே இப்படியெல்லாம் அந்த பகவானை சேவித்து கொண்டு அவனுடைய அனுகிரகத்தையும் நாம் பெறலாம். மேலும் இந்த குதிரைகளிலே வெள்ளை குதிரைக்கு மிகவும் பிரசித்தம், அதாவது அதிர்ஷ்டம் என்பார்கள். சிவப்பு குதிரைக்கு சக்தியை கொடுக்கும் வேளையும், குறிக்கோள், ஏதாவது ஒரு வேலை செய்ய வேண்டும் என்று மனதிலே நினைத்து கொண்டால் அந்த சிவப்பு குதிரையை நினைத்து நாம் செவித்தோமானால் அந்த குறிக்கோளானது வெற்றி பெறுமாம். மேலும் இந்த சிவப்பு குதிரையை செவித்தால் பணவரவும் வரும், நாம் செய்யும் காரியங்களிலும் வெற்றி பெறும். அதேபோல் இந்த குதிரை வாகனத்தை, அதாவது குதிரை முகத்திலே ஒரு பகவான் இருக்கிறார், அவர் ஹயக்ரீவர் என்று கூறப்படுவார். அந்த ஹயக்ரீவர் யார் என்றால், படிப்புக்கெல்லாம் சரஸ்வதி எப்படியோ அதேபோல் படிப்புக்கெல்லாம் இந்த ஹயக்ரீவரும் ஒரு பெருமாள். அந்த ஹயக்ரீவரை சேவித்தால் படிப்பு நன்றாக வரும், கல்வி அறிவு நன்றாக இருக்கும். லக்ஷ்மி ஹயக்ரீவர் என்றும் ஹயக்ரீவ சுவாமி என்றும் இந்த குதிரைகளை போற்றுகிறார்கள். இப்படி சூரியனுக்கு எத்தனையோ பெயர்கள். ஆதித்யா, சூரியமான், மித்ரா, பாஸ்கரன், திவாகரன்,
என்று இத்தனை விதமான பெயர்களை கொண்டவன் அந்த ஆதித்யன். முக்கியமாக சூரியனை பற்றி கூற வேண்டும் என்றால், திருச்சானூரிலே அந்த தெப்பக்குளம் அருகிலே பத்ம சரோவரத்தின் எதிரிலே சூரியநாராயணர் கோவில் அமைக்கப்பட்டுள்ளது. அந்த தாயார் திருவீதி உலா வரும் பொழுதும் சரி, பிரம்மோத்சவங்களிலும் சரி, வாகன சேவைகளிலும் சரி, சூரியநாராயணரை செவித்து கொண்டு அங்கு சூரியநாராயணரை பிரதிஷ்டை செய்து அவரை செவித்தால் உடல் நலம் சீராகும் என்று அந்த இடத்திலே அந்த சூரியனார் கோவில் எழுப்பப்பட்டுள்ளது. மேலும் தமிழ்நாட்டிலே சூரியனார் கோவில் மிகவும் பிரசித்தி பெற்றது கும்பகோணத்தில், அதாவது நவக்கிரகத்திலே முதல் கோள். அப்படிப்பட்ட அந்த சூரியனை செவித்தோமானால் சௌரமானத்திலே மிகவும் முக்கியமான கோள் சூரிய பகவான். இவருக்கு வெகு அருகிலே மற்ற கோள்களும் செயல்படுகின்றன. அப்படிப்பட்ட அந்த சூரியனை பற்றி நாம் இத்தனை விஷயங்களும் தெரிந்து கொண்டிருக்கிறோம். அந்த சூரியனை தன்னுடைய கட்டுக்குள்ளே அடக்கி கொண்டு எம்பெருமான் சேவை சாதித்து கொண்டிருக்கிறார். சூரிய பிரபை வாகனத்திலே ஸ்ரீயக்காந்தாய கல்யாண நிதையே நிதையேர்த்தினாம் ஸ்ரீவேங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம் என்று. இதே கோவிந்தராஜ சுவாமி பெருமாள் சித்திரக்கூட்டம் என்னும் சிதம்பரத்திலே அந்த கோவிலிலே வீற்றிருக்கும் பொழுது அங்கே ஒரு சிவபக்தன் விஷ்ணுவின் மீது கொண்ட கோபத்தால் அந்த விக்கிரகங்களை கடலிலே எரிந்துவிட்ட பிறகு அங்கே இருக்கும் சில வைணவ பக்தர்கள் அந்த எம்பெருமானையும் பிராட்டிமார்களையும் தெரியாமல் ஒரு துணியிலே மூட்டை கட்டி கொண்டு திருப்பதிக்கு கொண்டு வந்து சேர்த்ததாகவும், அப்படி அங்கே கொண்டு வந்து சேர்க்கப்பட்ட அந்த விக்கிரகங்களை திரும்பவும் வேறு விக்கிரகங்களாக செய்து பகவத் ராமானுஜர் கைங்கரியங்களை ஏற்பாடு செய்து நித்திய கைங்கரியங்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. அதனால்தான் அந்த இடமானது கோவிந்தராஜ சுவாமி கோவிந்தராஜ பட்டணம் என்று கூறுவார்கள் முன்னொரு காலத்திலே. இந்த கோவிந்தராஜ பட்டணம் கோவிலானது ரயில் நிலையத்திற்கு மிகவும் அருகிலேயே உள்ளது. ஆகவே திருமலைக்கு வரும் பக்தர்கள் அனைவரும் கூட இந்த கோவிலுக்கு வந்து அந்த சுவாமியை தரிசனம் செய்து கொண்டு செல்லுகிறார்கள். பக்தர்களே, இந்த பிரம்மோற்சவ வேளையிலே 7வது நாளாக இதோ இப்பொழுது நாம் அந்த சூரிய பிரபை வாகனத்திலே அதிரோகித்திருக்கும் பெருமாளையும் சூரிய பகவானையும் சேவிக்கலாம். அவனுடைய கருணா கடாட்சத்தை பெறலாம். ஓம் நமோ வெங்கடேசாய. తిరుపతి పురములోన తిరముగాశయనించి కురిపించు వరములను గోవిందరాజా గోవిందరాజా. తిరుపతి పురములోన తిరముగాశయనించి కురిపించు వరములను
ஓம் நமோ வெங்கடேசாய். கோவிந்தா கோவிந்தா. கோவிந்தராஜ சுவாமியினுடைய வருடாந்திர பிரம்மோற்சவத்திலே 7வது நாளாக இன்று இப்பொழுது நாம் சேவித்துக் கொண்டிருப்பது, அதாவது சூரிய பிரபை வாகனத்திலே அந்த எம்பெருமானை சேவித்துக் கொண்டிருக்கிறோம். இன்று வெள்ளிக்கிழமை, மிகவும் விசேஷமான நாள். அதாவது அந்த சூரிய பிரபையை வாகனத்திலே பெருமாள் அதிரோகித்திருக்கும் இந்த காட்சியை நாம் சேவித்துக் கொண்டிருக்கிறோம். அதேபோல் சூரியன் என்றால் சௌரமான குடும்பத்திலே சேர்ந்தவன் என்றும், அந்த பகவான் கூட அக்னி குண்டத்திலே இறங்குவானாம். தஞ்சை மாவட்டத்திலே திருக்கண்டியூர் என்ற தலத்திலே கண்டீஸ்வரர் என்ற கல்பசூரியன் என்ற பெயரில் சூரிய பகவான் அருள் புரிகிறார். அந்த கல்பசூரியன் 7 மன்வந்தரங்களுக்கு ஏற்பட்டதாம். அதாவது 214 கோடியே 20,40,40,000 ஆண்டுகளுக்கு முன்பு ஏற்பட்ட தரம். நாம் கடந்து கொண்டிருப்பது 7வது மன்வந்தரம். இந்த தலத்திலே அந்த காலத்திலே எழுந்த கல்பசூரியன் இந்த தல பகவானை அருள்மிகு சண்டீஸ்வரரை வழிபட்டானாம். எனவே இந்த தலம் பழமையான சூரிய தலம் என்று போற்றப்படுகிறது. சதாபத மகரிஷி இந்த தலத்தில் அருள் புரியும் பகவானை சேவித்து பிரதோஷ காலத்திலே தன் தவ வலிமையால் ஆகாய மார்க்கமாக திருக்காளஹஸ்தீர் சென்று அங்கே எழுந்தருளியிருக்கும் பகவானை சேவித்து வழிபடுவது வழக்கமாம். ஒரு நாள் பிரதோஷ காலத்திலே அந்த பகவான் மகரிஷியை சோதிக்க இடியுடன் பலத்த காற்றுடனும் மழையை தோற்றுவித்து சதாபத மகரிஷியை திருக்காளஹஸ்தி செல்ல முடியாமல் செய்தாராம். இதனால் வேதனை அடைந்த மகரிஷி உடனே அக்னியை உண்டாக்கி தீ குளிக்க முடிவு செய்து அக்னியை வலம் வந்தாராம். அப்பொழுது சூரியனின் காயத்ரி மந்திரத்தை சொல்லி சூரிய நமஸ்காரம் செய்தாராம். அவரின் பக்தியை போற்றிட சூரிய பகவான் தானும் சிவலோகம் வந்து ஈஸ்வரனை தரிசனம் செய்வதாக கூறினாராம். இருவரும் தீக்குண்டத்தில் இறங்கும் நேரத்திலே சூரியனின் கடுமையான உஷ்ணத்தின் முன் அக்னியின் வெம்மை குளிர்ந்து விட்டதாம். குளிர்ந்து போன தீக்குண்டத்தில் இருந்து அந்த சொர்க்கமான வில்வருஷமும் தோன்றியதாம். அதன் குளுமை மகரிஷியை கைலாசத்திற்கு வந்ததாகவே உணர்த்தியதாம். இப்படி அந்த மகரிஷிக்கும் சூரிய கல்பத்திற்கும் மிகவும் விசேஷமான ரிஷப வாகனத்திலே அங்கே அந்த தலத்திலே காட்சி அளித்து அருளினாராம். அப்பொழுது இதே போல் இந்த தலத்திலே எங்களுடன் வீற்றிருந்து இங்கு வரும் பக்தர்களுக்கு அருள் புரிய வேண்டும் என்று அங்கே பகவானை சேவித்துக் கொண்டார்களாம். இப்படி இன்றும் கல்பசூரியனுக்கு சதாபத முனிவரும் இணைந்திருக்கும் சிலைகள் அந்த கோயிலிலே உள்ளன. அப்படி அந்த தலத்திலே அருள் புரியும் கல்பசூரியனை தைப்பொங்கல், ரதசப்தமி மற்றும் ஆவணி ஞாயிற்றுக்கிழமைகளில் வழிபட சூரிய தோஷம் இருந்தால் நீங்கும் என்றும், கண்ணொளி பிரகாசிக்கும் என்றும், உடல் நலம் வளம் பெறும் என்றும் செவிக்கிறார்கள். பக்தர்களே, அதே போல்தான் சூரியனை சாதாரணமாக நினைத்துவிடக்கூடாது. ஏனென்றால் சௌரமானம் என்றாலே வெப்பம்தான், சாந்திரமானம் என்றால் குளுமை. அதாவது சூரியனுக்கு சௌரமானம், சந்திரனுக்கு சாந்திரமானம் என்று. தெலுங்கிலே சாந்திரமான பிரகாரமும் தமிழிலே சௌரமான பிரகாரம்தான் மாதங்கள் ஏற்படுகின்றன, ருத்துக்களும் ஏற்படுகின்றன. அப்படி இப்பொழுது நாம் சேவித்து கொண்டிருப்பது கிரீஷ்ம ருத்து, அதாவது கோடை காலம், கோடை வெயில் என்று சொல்லுவார்கள். அப்படிப்பட்ட இந்த வெயில் காலத்திலே பகவான் கோவிந்த ராஜசுவாமியினுடைய வருடாந்திர பிரம்மோற்சவத்திலே 7வது நாளாக இதோ சூரிய பிரபை வாகனத்திலே பகவானை சேவித்து கொண்டிருக்கிறோம். செவிக்கலாம் அந்த கோவிந்த ராஜசுவாமியை. கோபாலா, கோவிந்தா, நந்தகுமாரா, நவநீத சோரா என்றெல்லாம் அழைப்பார்கள். ஏனென்றால் கோவிந்தன் என்றால் கோக்களை பராமரிப்பவன், கோபாலன் அதாவது கோக்களையும் அவனும் அந்த ஆனிரைகளும் கோபாலனும் ஒன்றே என்று கூறுவார்கள். அப்படி விசேஷமான நாமங்களுடன் எழுந்தருளியிருக்கும் அந்த கோவிந்தராஜ சுவாமி கோவிலிலே இதோ நாம் சூரிய பிரபை வாகனத்திலே
எழுந்தருளிருக்கும் பகவானை சேவித்துக் கொண்டிருக்கிறோம். பெண்டீர்கள் எல்லாம் கூட இந்த பிரம்ம உற்சவத்திலே கோலாட்டங்கள் ஆடியும் நாட்டியம் ஆடியும் கேரள வாத்தியங்களுடனும் மங்கள வாத்தியங்களுடனும் 4000 திவ்ய பிரபந்த கோஷ்டியுடனும் வேத மந்திரங்களுடனும் இவ்வளவு சிறப்பாக நடைபெற்றிருக்கும் இவற்றையெல்லாம் நடத்துவது பிரம்மன். அதாவது தன்னுடைய தந்தையின் அந்த கடனை பித்ரு 3 கடன்கள், மனிதனாக பிறந்தவனுக்கு 3 கடன்கள், தேவருணம், ரிஷிருணம், பித்ருருணம் என்பார்கள். அப்படி இப்பொழுது தேவருணத்தை செய்து கொண்டிருக்கிறான் அந்த பிரம்மன். எப்படி என்றால் தேவருணம், பித்ருருணம், ரிஷிருணம் என்பார்கள். பித்ருருணம் அந்த கோவிந்தராஜ சுவாமி அல்ல, மகாவிஷ்ணுவின் நாபியிலிருந்து பிறந்தவன்தான் பிரம்மன். அப்படி தன்னுடைய தந்தையாருக்கு ஒரு விழா எடுக்க வேண்டும் என்று நினைத்து அந்த விழாவினை பிரம்ம உற்சவமாக மாற்றி தான் தென்படாமல் சூக்ஷ்ம உருவிலே இருந்து அந்த பகவானுக்கு சேவை செய்ய வேண்டும், உற்சவம் நடத்த வேண்டும் என்ற கோரிக்கையின் பெயரிலே பகவான் ஒப்புக்கொண்டாராம். அதனால்தான் பிரம்ம உற்சவங்களிலே முதலில் ஒரு சின்ன ரதம் கிளம்பி வரும். அந்த ரதத்திலே பிரம்மன் இருப்பானால் நமக்கு தெரியாது. சூக்ஷ்ம உருவிலே இருந்து நடத்தி கொடுப்பதால் தான் அந்த உற்சவமானது பிரம்ம உற்சவமாக மாறியது. இதோ அந்த பகவானுக்கு மங்கள நீராஜனத்தை சமர்ப்பித்து கொண்டிருக்கிறார் அர்ச்சக சுவாமி. ஸ்ரீய காந்தாய கல்யாண நிதையே நிதையத்தினாம் ஸ்ரீ வெங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம் என்று அந்த ஸ்ரீனிவாசன், அதாவது வேங்கடவின் சகோதரர் கோவிந்தராஜ சுவாமியை சேவித்து கொண்டிருக்கிறோம். பக்தர்களே, சூரிய பகவான் கர்மத்தின் சாட்சி, அனைத்து ஜீவராசிகளின் உயிர் நாடி, கண்களுக்கு தெரியும் கடவுள். நம் கண்களுக்கு தென்படும் நம்முடைய தந்தை எப்படியோ அதற்கு சமானம். ஆரோக்கியம் பாஸ்கராதிச்சேத் என்று அந்த வேத வாக்கு. ஆரோக்கியம் சூரியனுடைய அனுகிரகமே. சூரிய ஆராதனை உலகளவிலே நடைபெற அந்த நடைமுறையில் உள்ளது. சூரிய பகவானின் பரபிரம்ம ஸ்வரூபம் வேதங்களின் உருவமாகவும் ஆராதனை செய்கின்றார்கள். தைத்திரிய உபனிஷதங்கள், சாந்தோப உபனிஷதம் சூரிய ஆராதனையின் பலன்களை விவரித்து கூறியுள்ளது. சூரியனை சவிதா என்று கூட கூறுகிறார்கள். சிருஷ்டி, அதாவது ஆக்கலில் ஒவ்வொரு பதார்த்தத்திலும் சக்தி உள்ளது. அந்த சொரூபத்தை நாம் சவித்து தேவதைகள் பெயருள்ள சூரியன் உருவத்திலே உள்ள ஜீவராசிகள் நேரடியாக பார்த்து கொண்டுள்ளன. சூரியனின் ஜனனம் எப்படிப்பட்டது, யாருடைய பிள்ளை, யாருடைய மகன் என்று பார்க்கும் பொழுது சூரிய பகவானுக்கு மார்த்தாண்டன் என்னும் பெயர் கூட உள்ளது. அந்த பெயரானது அவருடைய பிறப்பினை குறிக்கிறது. சிருஷ்டி செய்யும் ஆரம்பத்தில் எங்கும் ஒரே இருட்டு. அந்த இருட்டிலிருந்து ஒரு பெரிய அண்டம் ஏற்பட்டதாம். அது பொன்னிறத்தில் ஒளிவீசிக் கொண்டிருக்கிறது. அதையே பிரம்மாண்டம் என்கின்றனர். சிறிது காலத்திற்கு பின் அந்த அண்டமானது வெடித்து சிதறி ஒரு திவ்ய தேஜமாக மேலே எழுந்தது. அந்த ஒளியே சூரியன். அந்த ஒளி தேஜஸிலிருந்து ஒரு ஓங்காரம். அந்த ஓங்காரத்திலிருந்து எழுந்ததே முதல் பூலோகம், புவர்லோகம், சுவர்லோகம் உத்பவித்தது. ஓங்காரத்திலிருந்து ஆகார, உகார, மகார, இப்படி 3 உலகங்களாக வியாபித்திருந்தது. அதன் பிறகு கிரமமாக மகர்லோகம், ஜனோலோகம், தப்போலோகம், சத்தியலோகம் என்றபடியாக தோன்றியதாம். இந்த உலகங்கள் அனைத்தும் கலந்து சூரிய ஸ்வரூபமாக இருக்கும் என்று வேதங்கள் விவரிக்கின்றன. அப்படி வேதங்கள் எல்லாம் போற்றும் அந்த சூரிய பகவான் இதோ அந்த எம்பெருமானை தாங்கிக் கொண்டு சூரிய பிரபை வாகனத்திலே எழுந்தருளியிருக்கிறான் பகவான். இதோ நாம் சேவித்து கொண்டிருக்கிறோம். பக்தர்களே, சூரியனை சேவித்தால் கண் பார்வை மட்டுமல்ல, நமக்கு ஆரோக்கியம் கூட நன்றாக சிறந்து விளங்கும் என்றும். இதோ கேரள வாத்தியங்கள் லயமாக அவர்கள் வாசித்து கொண்டிருக்கிறார்கள். அதாவது எங்கிருந்தோ தொலைதூரத்திலே இருந்து வரும் பக்தர்களைப் போல இவர்களும் அந்த கேரள மாநிலத்திலிருந்து
பகவானுடைய சேவைக்காக கைங்கரியத்திற்காக வந்து அந்த கைங்கரியங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். பகவான் அவர்களுக்கும் அருள் புரியட்டும். சூரிய பகவான் மிகவும், அதாவது ஒரு நாள் சூரிய ஒளி இல்லாவிட்டால் உலகமெல்லாம் அதே போல் சூரிய கிரகண வேளையிலே அந்த ஒரு 2-3 மணி நேரத்திற்கு மிகவும் இருட்டாக இருக்கும். அப்படி அந்த சூரிய ஒளியானது மறைக்கப்படுகிறது. కొలువై ఉన్నాడు వీడే గోవిందరాజు, కొలువై ఉన్నాడు వీడే గోవిందరాజు, కొల కొల నేగి వచ్చే గోవిందరాజు, కొలువై ఉన్నాడు వీడే గోవిందరాజు, కొల కొల నేగి వచ్చే గోవిందరాజు, కొలువై ఉన్నాడు వీడే గోవిందరాజు. గొడుగుల నీడల గోవిందరాజు, గుడిగొన్న పడగేల గోవిందరాజు, గొడుగుల నీడల గోవిందరాజు, గుడిగొన్న పడగేల గోవిందరాజు, కుడి ఎడమ కాంతల గోవిందరాజు, కుడి ఎడమ కాంతల గోవిందరాజు, కొడిసాగే పౌజుల గోవిందరాజు, కొడిసాగే పౌజుల గోవిందరాజు, కొలువై ఉన్నాడు వీడే గోవిందరాజు, కొల కొల నేగి వచ్చే గోవిందరాజు, కొలువై ఉన్నాడు వీడే గోవిందరాజు. గొప్ప గొప్ప పూదండల గోవిందరాజు, గొప్పేటి వింజామరల గోవిందరాజు, గొప్ప గొప్ప పూదండల గోవిందరాజు, గొప్పేటి వింజామరల గోవిందరాజు, కొప్పుపై చూగులతోడి గోవిందరాజు, కొప్పుపై చూగులతోడి గోవిందరాజు, కుప్పి కటారములతోడి గోవిందరాజు, కుప్పి కటారములతోడి గోవిందరాజు, కొలువై ఉన్నాడు వీడే గోవిందరాజు, కొల కొల నేగి వచ్చే గోవిందరాజు, కొలువై ఉన్నాడు వీడే గోవిందరాజు. గొరబు సింగారాల గోవిందరాజు, కురులు దూవించుకొని గోవిందరాజు, గొరబు సింగారాల గోవిందరాజు, కురులు దూవించుకొని గోవిందరాజు, తిరుపతిలోనను తిరమై శ్రీ వెంకటాద్రి, తిరుపతిలోనను తిరమై శ్రీ వెంకటాద్రి, కురిసి వరములెల్ల గోవిందరాజు, కురిసి
వరములెల్ల గోవిందరాజు కొలువై ఉన్నాడు వీడే గోవిందరాజు కొల కొల నీగి వచ్చే గోవిందరాజు కొలువై ఉన్నాడు వీడే గోవిందరాజు కొల కొల నీగి వచ్చే గోవిందరాజు కొలువై ఉన్నాడు ஓம் நமோ வெங்கடேசாய் கோவிந்தா கோவிந்தா. திருமலை அப்பனுடைய சகோதரனான கோவிந்தராஜ சுவாமி கோவிலிலே நடைபெற்று கொண்டிருக்கும் வருடாந்திர பிரம்மோற்சவத்திலே 7வது நாளாக இன்று இதோ இப்பொழுது நாம் சேவித்துக் கொண்டிருப்பது சூரிய பிரபை வாகனம். அப்படி அந்த சூரியனுக்கு எத்தனை பெயர்கள் என்றால், மார்த்தாண்டன் என்ற பெயர் எப்படி வந்தது என்று பார்க்கும் பொழுது, மார்த்தாண்டன் என்ற பெயர் ஏற்பட்டதற்கு மற்றொரு காரணமும் கூட உள்ளது. அதிதி காசியப்ப தம்பதிகளுக்கு அண்டம் உருவிலே ஒரு முட்டை வடிவிலே பிறந்தானாம் சூரியன். பிறந்த உடனே அந்த மிருத அண்டமாக தென்பட்டதாம். மிருத அண்டம் என்றால் அதாவது மார்த்தாண்டம் ஆகியதாம். பிறகு கிரமமாக மார்த்தாண்டம் ஆகியதாம். அதன் பிறகு மிகவும் சக்தி பொருந்தியவனானானாம். காசியப்ப மகரிஷி மூலம் பிறந்த பொழுது கவனம் இல்லாமல் இருந்தால் கூட கசியப்பர் அவனுக்கு உபநயனம் ராமாயணம் பிரபத்திய ஸ்ரீமத்தலங்கிரேவனம் பிரணமாபிமூர்த்தன ஸ்ரீபக்திதார உலகயோகிபான் முத்தாந்திரவரா கலையாமி கலித்தம் ரமசகோபி பிரகாசாமி ராவித்யானவரம் வாழிபரகாரன் வாழிகரகன்னி வாழிகரோர் வாழ்வேந்தன் வாழியரோ மாயோன வாழ்வரியா நிரங்கோர் மங்கையோர் லோயோ துரர் மாணவே நஞ்சை அலங்கானிடம் பிறகு நஞ்சைக்கு நல்லோத சமணனோ நஞ்சை கிழக்கிய மாததாரம் வயதைய வந்தை கடும் ராமா தருளாம்
ஏடும் பயிர் பிறந்து கோடின கோடி ஏறாயவர் தம்மோடு அவர்தரு கலவிய கருதி சாய் கோவிந்தா கோவிந்தா. பக்தர்களே, இதோ சூரிய பிரபை வாகனத்திலே நாம் எம்பெருமானை சேவித்துக் கொண்டிருக்கிறோம். திருப்பதியிலிருந்து நேரடி ஒளிபரப்பில் திவ்ய பிரபந்த அந்த பாசுரங்களை பாடிக்கொண்டு இதோ திரும்பவும் பகவானுக்கு மங்கள நீராஜனத்தை சமர்ப்பித்துக் கொண்டிருக்கிறார் அர்ச்சக சுவாமி. இந்த வேதங்களையும் சகல வித்தைகளையும் கற்றுக்கொண்டவன் சூரியன். அதாவது 3 வேளைகளிலும் சூரிய பகவானுக்கு தர்ப்பணம் கொடுக்கிறார்கள். இதனால் மித்ரதேவனே அனுகிரகம் செய்வதாக எண்ணுகின்றனர். ஆரோக்கியம் நன்கு இருக்கும் என்றும் நம்புகின்றனர். தர்ப்பணம் விடுவது என்பது சாமானிய அர்த்தங்களுடன் கைகளில் நீரை விட்டு கீழ் விடுவதே. இதற்காக வேண்டி சூரியன் எதற்கு ஆனந்தம் அடைகிறான், எதற்கு நம்மை அனுகிரகிக்கிறான் என்றால் அதற்கு ஒரு கதை. பூர்வ காலத்திலே ராட்சசர்கள், அதாவது அசுரர்கள், இந்திராதி தேவர்களை பாதிப்பவர்கள். அவர்கள் ராட்சசர்களை சூரிய பகவான் விரட்டி அடிப்பாராம். அந்த ராட்சசர்கள் எல்லாம் கடலில் ஒளிந்து கொண்டு காலை, மதியம், மாலை இந்த 3 சந்தைகளிலும் அந்த வேளைகளிலும் நீரின் கீழிருந்து வந்து சூரியனுக்கு தடையூறு செய்து தடையூறு கொடுக்க வேண்டும் என்றும் முடிவு செய்தனராம். காயத்ரி மந்திரங்களை ஜபித்து கொண்டு சூரியனை ஆராதனை செய்து நதி ஜலத்தை கைகளில் வைத்துக்கொண்டு திரும்பவும் நீரை விடும்பொழுது அந்த ஜலம் மேல் வந்து ராட்சசர்களாக மாறிவிடுவார்கள் என்று ஒரு நம்பிக்கை. இப்படி சூரிய பகவான் திரிமூர்த்தி ஸ்வரூபம், பிரம்மா, விஷ்ணு, மகேஸ்வரன் ஆகிய மூவரும் ஒன்றாக கலந்த ஸ்வரூபம். அதற்குத்தான் சூரிய ஆராதனை காலையில் பிரம்மதேவனுக்கும், மதியம் சிவபெருமானுக்கும், மாலை வேளையிலே ஸ்ரீ மகாவிஷ்ணுவிற்கும் இப்படியாக பாவித்து அர்க்யம் அளித்து விடுகிறார்கள். ஜோதிட சாஸ்திரத்திலே சூரியனே மூலாதாரம். கிரகங்கள் மூலமாக பார்க்கும் பொழுது நவகிரகங்கள் 8 சூரியனின் மீதே ஆதாரப்பட்டு தம்முடைய பலன்களையும் பிரபாவங்களையும் செயல்படுத்துகிறது. புண்ணிய ஆத்மாக்களின் உயிர் மறிந்ததும் சூரிய கிரகங்களே காரணம் என்றும் வாகனங்களாக ஸ்வர்க்கத்திற்கு அழைத்து செல்லுகின்றதாம். இந்த சூரியன் பிறந்த நாளை நாம் ரதசப்தமியாக கொண்டாடுகிறோம். அப்படி தொழுநோய் போன்ற வியாதிகள் கூட போவதற்கு சூரிய ஆராதனை உபயோகப்படுகிறது என ஸ்ரீகிருஷ்ண பரமாத்மாவின் மகனான சாம்பனின் கதை விவரிக்கின்றது. இப்படி இவ்வளவு விசேஷங்கள் கொண்ட அந்த சூரிய பகவான் எம்பெருமானை தாங்கிக் கொண்டு இதோ திருவீதி உலா வந்து கொண்டிருக்கும் சூரிய பிரபை வாகனத்திலே சேவித்து கொண்டிருக்கிறோம். இதோ பெண்களெல்லாம் கூட அந்த விசேஷமான நாட்டியங்களால் பகவானின் கைங்கரியத்தில் ஈடுபட்டு மகிழ்ச்சி அடைந்து கொண்டிருக்கிறார்கள். நாமும் வாயாரவும் மனதாரவும் அந்த பகவானை வாயார பாடி மனதார செவிக்கலாம். ஓம் நமோ வெங்கடேசாய.
பகவானுக்கு பிடிக்கப்படும் அந்த கொடைகள் கூட எவ்வளவோ புண்ணியம் செய்திருக்க வேண்டும். அந்த பட்டு இழைகளால் இழைக்கப்பட்ட குடைகள் தயாரிக்கப்பட்டு பகவானுடைய பிரம்மோற்சவங்களில் சமர்ப்பிக்கின்றனர் பக்தர்கள். இந்த குடைகளை சென்னையிலிருந்து நடந்து வந்து வேங்கடவனின் பிரம்மோற்சவத்திற்கும் சரி, இங்கே திருப்பதியிலே நடைபெற்று கொண்டிருக்கும் பிரம்மோற்சவத்திற்கும் சரி அவர்கள் அன்பளிப்பாக வழங்குகிறார்கள். அப்படி இதோ குழந்தைகள் கூட அந்த பகவானுக்கு நாட்டியம் செய்து கைங்கரியத்தை செய்கிறார்கள். பக்தர்களே, நாமும் செவிக்கலாம். இதோ அந்த பகவானை செவித்து கொண்டு அவனுடைய அனுகிரகத்தை பெறலாம். சூரிய பிரபை வாகனத்திலே பகவானை சேவிக்கும் பாக்கியத்தை அடைந்திருக்கிறோம். இதனால் நம்முடைய ஆரோக்கியம் நன்றாக இருந்து கண்கள் கூட அந்த பகவான் அளிக்கும் பிரசாதமாக சேவிப்போம். ஓம் நமோ வெங்கடேசாய. ஒரு முறை இந்த ஸ்லோகத்தை அகஸ்திய மகரிஷி ராமச்சந்திர பிரபுவிற்கு உபதேசம் செய்தாராம். ராமபிரான் தன் உபாசனையின் பிறகுதான் ராவணனை சம்ஹாரம் செய்தாராம். अपत्येतायवो यथा नक्षत्रायन्त्यक्तुभिः सूराय विश्वचक्षसे अदृश्रमस्य केतवो विरश्मयोजनाम् अनु भ्राजन्तो अग्नयो यथा तरणिर्विश्वदर्शतो ज्योतिष्कृदासि सूर्या विश्वमाभासि रोचनम् प्रत्यङ् देवानां विशः प्रत्यङ् उदेशि मानुषान् प्रत्यं विश्वं स्वर्दृशे गोविंद गोविंद हरि गोविंद गोकुल नंदन गोविंद. కొల్లున నవ్వేరు నిన్ను గోవిందుడా, గొల్లెతలనే మనేవు గోవిందుడా. కొల్లున నవ్వేరు నిన్ను గోవిందుడా, గొల్లెతలనే మనేవు గోవిందుడా. గోవిందుడా హరి గోవిందుడా, గోవిందుడా హరి గోవిందుడా.
நமோ வெங்கடேசாய. பக்தர்களே, கோவிந்தராஜ சுவாமி பெருமாளை சூரிய பிரபை வாகனத்திலே நாம் சேவித்து கொண்டிருக்கிறோம். அந்த சௌரமான கிரகத்திலே முதன்மையானவர் இந்த சூரிய பகவான். அந்த சூரிய பகவானின் சரீரத்தின் மீது அதிரோகித்து சூரிய பிரபை வாகனத்திலே சேவிக்கலாம். இதோ ஜியர் சுவாமிகள் கூட அந்த பகவானுடைய கைங்கரியத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். சாத்வி அதிதி, நீ கோரிய வரத்தை கேள் என்றும் அந்த வார்த்தையை கேட்டு தன் தவத்தை முடித்து கொண்டாளாம் அதிதி தேவி. சுவாமி, என்னை அனுகிரகிக்க வந்தீர்களா என்று மகாவிஷ்ணுவை பக்தியுடன் கரம் கூப்பி, என் மனதிலே உள்ள கோரிக்கைகள் உனக்கு தெரியாதா என்று கேட்கிறாளாம். யார் மனதில் என்ன உள்ளதோ அவரவர் வாயிலிருந்து வெளியில் வந்தால்தான் நன்றாக இருக்கும் என்றும் கூறினாராம் மகாவிஷ்ணு. துவேஷம், துரோகம், பொறாமை இல்லாதவன், அனைவர்களிடமும் அன்பாக இருந்து சமநோக்குள்ளவன், மகா தேஜஸு, அனைத்து கல்விகளிலும் தேர்ச்சி பெற்றவன், அனைவருக்கும் நண்பனாக இருப்பவன், அப்படிப்பட்டவனை எனக்கு புத்திரனாக பிரசாதியுங்கள் என்றாளாம் அதிதி தேவி. மிகவும் தெளிவுடன் கேட்டாய் வரத்தை. நீ கோரிய லட்சணங்கள் உடையவன், ஆனால் எனக்கு சமமான சக்தியை உடையவன் ஆகியிருக்க வேண்டும். தற்பொழுது உன் வயிற்றிலே நான் பிறக்க முடியாது. ஆகையால் சிறப்பாக நாராயணன் என்று அழைக்கப்படுகின்ற சூரிய நாராயணனாக உன் கர்ப்பத்திலே பிறப்பான் என்று கூறினாராம். ஆனால் அவனை கூட நீ பிரசன்னம் செய்து கொள்ள வேண்டும் என்று கூறி மறைந்து விட்டாராம் மகாவிஷ்ணு. எவ்வளவு அதிருஷ்டசாலிகள் நாம்! சூரிய பகவானே நமக்கு மகனாக பிறப்பதற்கு நாம் கொடுத்து வைத்திருக்க வேண்டும் என்று கசியப்பர் மனைவி அதிதியை தவம் செய்ய கோரினாராம். அப்படி அந்த கசியப்பர் அதிதியின் மகனாக அவதரித்தவன் தான் இந்த சூரிய பகவான். உடனடியாக தவம் செய்ய ஆரம்பித்தாள் சூரிய பகவானை குறித்து. விரைவிலேயே சூரிய பகவான் பிரத்யக்ஷமாகி விட்டாராம். உன் தவத்தை முடித்துக்கொள் என்றாராம். உன்னுடைய தவ வலிமையைக் கண்டு என்னை நான் கட்டுப்படுத்தி கொண்டு உன் கர்ப்பத்திலிருந்து பல வகையில் நான் பலமும் பிரகாசமும் பெற விரும்புகிறேன் என்றாராம். அதிதியின் கர்ப்பத்திலே 9 மாதம் இருந்து மகாவிஷ்ணுவின் வலது கண்ணிலே இருக்கும் சூரியன் பாலபானுவாக சூரியனாக அவதாரம் எடுத்தான் சூரிய பகவான். அப்படிப்பட்ட சூரிய பிரபை வாகனத்திலேதான் அந்த சூரிய பகவான் 7 குதிரைகளை பூட்டிக்கொண்டு பகவானை தாங்கிக் கொண்டு இந்த பிரம்மோத்சவத்திலே நமக்கு சேவை சாதித்து கொண்டிருக்கிறான். ஓம் சூரிய நாராயணாய நமஹ. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய். ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெய ராம. ஓம் நமோ நாராயணா என்று எத்தனை பெயர்கள்! அந்த சூரிய பகவானுக்கு கூட எத்தனையோ பெயர்கள். அவற்றிலே கதிரவன், ஆதவன், பாஸ்கரன், திவாகரன், மார்த்தாண்டன், இப்படி மித்ரன், இப்படியெல்லாம் பெயர்களை கொண்டு அவனை அழைத்து அவனை சேவித்தோமானால் நம்முடைய ஆரோக்கிய பிரச்சனைகளும் கண்ணிலே உள்ள அந்த பிரச்சனைகளும் தீரும் என்று கூறுகிறார்கள். ஆகவே தினந்தோறும் சூரிய பகவானை காலையிலே எழுந்து சூரிய நமஸ்காரத்தை செய்து சூரிய பகவானை சேவிக்கலாம். ஓம் நமோ சூரிய நாராயணாய நமஹா என்று சேவிப்போம். பக்தர்களே, இதோ அந்த பகவானின் திருவடிகளை சேவிக்கலாம். கோவிந்தராஜ சுவாமி கோவிலிலே ஸ்ரீ பூ நீலா புண்டரீகவல்லி சமேத கோவிந்தராஜ சுவாமி நமக்கு சேவை சாதிக்கிறார். இங்கே பகவான் விசித்திரமாக சயன கோலத்திலே எழுந்தருளி சாதித்து கொண்டிருக்கிறார். அந்த பகவானை சேவிக்கலாம், அவனுடைய கருணா கடாட்சத்தை பெறலாம். ஓம் நமோ கோவிந்தராஜ சுவாமியே கோவிந்தா கோவிந்தா. பசுபாலக ஸ்ரீ கோவிந்தா, பாஹி முராரே கோவிந்தா, நித்திய நிர்மலா கோவிந்தா, நீலமேக சியாமா கோவிந்தா என்று அந்த கோவிந்த நாமங்களிலே அவனுடைய பெயர்கள் எத்தனையோ, நாமங்கள் எத்தனையோ. அவற்றையெல்லாம் கூறி வாயார மனதார நினைத்து அந்த பகவானை செவிக்கலாம், அவனுடைய கருணா கடாட்சத்தை பெறலாம். ஓம் நமோ வெங்கடேசாய. கோவிந்தா கோவிந்தா. சூரிய பகவானுக்கு எத்தனையோ சிறப்புகள். அதாவது தாமரை
புஷ்பமானது சூரிய ஒளி பட்டாலொழிய அது விகசிக்காது, அதாவது மலராது. பகவான் நமக்கு அபய ஹஸ்தத்திலே அருள் செய்து கொண்டிருக்கிறார். அந்த பகவானை எப்பொழுதும் நாம் சேவிக்கும் பாக்கியம் கிடைக்க வேண்டும் என்றும் கோரலாம். அதேபோல் ஒருமுறை கிருஷ்ண பரமாத்மா தன்னுடைய அத்தையான குந்தி தேவியிடம் கேட்கிறாளாம், உனக்கு என்ன வரம் வேண்டுமோ கேள் என்றால் எனக்கு எப்பொழுதும் துக்கத்தையே கொடு என்கிறாளாம். அதென்ன, அனைவரும் எனக்கு ஏதோ ஒன்றை கொடுன்னு அதை கொடு இதை கொடு என்று கேட்பார்கள், நீங்கள் துக்கத்தை கேட்கிறீர்களே என்றால், கண்ணனே, எனக்கு துக்கம் இருந்தால் நீ அருகில் இருப்பது போல், துக்கம் வந்தால் உடனடியாக என்னை வந்து காப்பாற்றுவாய், வந்து காப்பாற்றுவதை தவிர அந்த துக்கத்திலே நான் இருந்தால் எப்பொழுதும் என்னுடன் இருப்பாய் அல்லவா என்று கூறினாளாம் அந்த குந்தி தேவி. அப்படி அந்த பகவானின் மீது அவ்வளவு விசுவாசம், அவ்வளவு பாசம், அப்படிப்பட்ட பந்தம் அந்த குந்தியினுடைய பந்தமும் கிருஷ்ணனுடைய பந்தமும். அங்கே கிருஷ்ணனாகவும் இங்கே கோவிந்தனாகவும் நமக்கு சேவை சாதிக்கும் அவர் கூட நமக்கு எப்பொழுதும் அருளி செய்வார். நாமும் அந்த பகவானை அப்படியே வேண்டுவோம். எப்படி என்றால், கஷ்டங்களை கொடுக்கும் பொழுதுதான் பகவான் நமக்கு நினைவிற்கு வருவார் என்று இல்லாமல், எப்பொழுதும் அந்த பகவானுடைய நாமத்தை செவித்து கொண்டு பகவானை ஆராதனை செய்யலாம். ஓம் நமோ வெங்கடேசாய, கோவிந்தா கோவிந்தா என்று அந்த திருமலை அப்பனுடைய மூத்த சகோதரனான கோவிந்தராஜ சுவாமியே இதோ 7 நாட்களாக பலவித வாகனங்களிலே சேவித்து கொண்டு இன்று 7வது நாளாக நாம் சேவித்து கொண்டிருப்பது சூரிய பிரபை வாகனத்திலே. பகவானே வேங்கடவனே கோவிந்தா, கோவிந்தராஜ சுவாமியே கோவிந்தா என்று சேவிப்போம். திருவீதி உலா வந்து கொண்டிருக்கும் அந்த பகவானை சேவித்து கொண்டு நம்முடைய கைங்கரியத்தையும் செய்யலாம். நாராயணா என்றால் நாரத்திலே, அதாவது நீரிலே அந்த பகவான் இருப்பான், அதற்குத்தான் நாராயணா என்று பெயர். சூரிய நாராயணா என்றால் சௌரமானத்தின் தலைவன். அந்த சௌரமானத்தின் தலைவனான சூரியனை சேவித்தால் அனைத்து வித நன்மைகளும் நமக்கு கிடைக்கும். கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் என்பார்கள். వజ్రమకుటధర గోవింద, వరాహమూర్తి గోవింద, గోవింద హరి గోవింద, గోకుల నందన గోవింద, శ్రీనివాస గోవింద, శ్రీ వెంకటేశ గోవింద, శ్రీనివాస గోవింద, శ్రీ వెంకటేశ గోవింద. ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि। हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद, प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ।